சப்போஸ் உங்க கையில ஒரு 1000 ரூபீஸும் ஒரு நல்ல கண்டிஷன் பைக் இருந்துச்சு அப்படின்னா சென்னையில இருந்து கிளம்பி போயிட்டு ஒரு ஒன் டே ட்ரிப்ல 2 அல்டிமேட்டான வாட்டர் ஃபால்ஸை பாக்குற மாதிரி ஒரு சூப்பர் பிளான சொல்றேன், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ரீசென்ட் டேஸ்க்கு முன்னாடி நம்ம பேஜ்ல பென்சில்கோனா வாட்டர் ஃபால்ஸை பத்தி போட்டிருந்தேன். ப்ரோ அது எப்படி ப்ரோ சென்னையில இருந்து 200 கிலோமீட்டர் இருக்கு, ஒரே நாள்ல சுத்தி பார்த்துட்டு எப்படி ப்ரோ வர முடியும்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஆனா நான் சொல்றேன் இந்த ஃபால்ஸை மட்டும் இல்ல, ஒரே நாள்ல கிளம்பி போயிட்டு 2 ஃபால்ஸை நம்மளால பார்க்க முடியும். அதுக்கு கரெக்டா ஒரு பிளானை மட்டும் போட்டா போதும். அந்த பிளானை நான் உங்களுக்கு சொல்றேன். அதுக்கு முன்னாடி நம்மள இது வரைக்கும் நீங்க ஃபாலோ பண்ணல அப்படின்னா மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. நீங்க சென்னையில எங்க இருந்தாலும் சரி மார்னிங் 3 o'clock கிளம்பிருங்க. மார்னிங் 7 o'clock குள்ள நீங்க பென்சில்கோனா ரீச் பண்ற மாதிரி பாத்துக்கோங்க. அங்கேயே மார்னிங் டிஃபன்லாம் முடிச்சிட்டு அங்க இருந்து ஒரு 1 hour ட்ரெக்ல நீங்க ஃபால்ஸ் ரீச் பண்ணிரலாம். அந்த ஃபால்ஸ்ல நீங்க ஒரு 2 hours ஸ்பெண்ட் பண்ணிட்டு அங்க இருந்து நீங்க ஒரு 10 o'clock குள்ள நீங்க கீழே இறங்கி வந்துட்டீங்க அப்படின்னா இந்த ஒரு இடத்தை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இங்க இருந்து நீங்க ரைட்ல போனீங்க அப்படின்னா பென்சில்கோனாவை ரீச் பண்ணிடுவீங்க. அங்க இருந்து ஸ்ட்ரைட்டா போனீங்க அப்படின்னா ஸ்ரீ சித்தேஸ்வர சுவாமி கோனாவை ரீச் பண்ணுவீங்க. சோ இந்த ஒரு ஃபால்ஸ் நீங்க பென்சில்கோனா முடிச்சிட்டு சென்னைக்கு ரிட்டர்ன் வர வழியில பாருங்க, அங்க இருந்து ஒரு 10 கிலோமீட்டர் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ஒரு ஃபால்ஸ்க்கு நீங்க ஒரு 12 o'clock குள்ள போயிட்டு ரீச் ஆயிட்டீங்க அப்படின்னா அங்க ஒரு 2 hours நீங்க